கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. யாருமே கமெண்ட் பண்றீங்க. அவளுக்கு என்று ஒரு மனம். காதல் பயணம். மதுமதியின் உயிரை எடுக்க துணிந்த பிரியா. அத்தியாயம் 20. சாரடி என்றான். எனக்கு பசிக்குது உதய் என்றால் அங்கிருந்த தள்ளுவண்டியின் கடையின் ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு கீழே இறங்கி போய் கையில் இட்லி தட்டுடன் வந்து கொண்டிருந்தான். அப்போது வேகமாக வந்த லாரி ஒன்று மதுமதி இருந்த காரை இடித்து தூக்கி எறிந்தது. உதய் மதுமதி என்று கத்திக்கொண்டே அருகே சென்றான். மதுமதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அவளுக்கென்று ஒரு மனம். காதல் பயணம். உதய் மதுமதியிடம் சண்டையிட்டான். மதி, நீ என்னை மறந்து விட்டாய், என்னை விட்டு கொடுத்து விட்டாய், நான் உனக்கு முக்கியம் இல்லை என்பது போல் நீ நடந்து கொள்கிறாய் என்றான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உதய்? என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? இல்லை மதி, நான் உன்னை காணவில்லை என்று இரவு முழுவதும் எங்கெல்லாமோ தேடினேன். நான் பட்ட வேதனையை உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என் உடல் மட்டும்தான் நடமாடிக் கொண்டிருந்தது. என் உயிர் என்னை விட்டு எங்கேயோ தொலைந்து போனது போலாகிவிட்டேன். ஆனால் நீ உன் உறவுகள் கிடைத்த மகிழ்ச்சியில் என்னை மறந்து விட்டாய். உன்னை காணாமல் நான் எப்படி இருந்திருப்பேன் என்று நீ யோசித்திருக்க வேண்டாமா? ஒரே ஒரு போன் பண்ணி சொல்லி இருக்க கூடாதா என்றான் உதய். உதய், நீங்களா இப்படி பேசுவது? எனக்கு யாரும் இல்லை என்று நான் வருத்தப்படும் போது எல்லாம் என்னை நீங்கள் தானே தேற்றுவீர்கள். ஆனால் எனக்குன்னு சில உறவுகள் கிடைத்ததை ஏன் நீங்கள் இப்படி நினைக்கிறீர்கள் என்றால், நான் என்ன நினைக்கிறேன் என்று சொல்ற நீ என்றான் உதய். எனக்கு யாருமே இருக்கக்கூடாது, நான் உங்களை மட்டுமே சுற்றி வர வேண்டும் என்று அவள் சொல்லும் போதே அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். அவ்வளவுதாண்டி உனக்கு. என்ன பேசுற நீ? நான் உன்னை அப்படி நினைப்பேனா? நீ என்னை இவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். மறுநாள் காலையில் மதுமதியை திட்டிக் கொண்டே ஜெயந்தி வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். இவள் வேலைக்காரியாக இருந்த போதே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது நம்மை விட பணக்காரியாக இருக்கிறாள். இவளை இனிமேல் இந்த வீட்டை விட்டு துரத்துவது என்பது நடக்கும் காரியமா என்று முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். அப்போது பிரியா டீ குடிப்பதற்காக கிச்சனுக்குள் நுழைந்தாள். என்ன அத்தை, என்ன யோசனையில் இருக்கிறீர்கள் என்றாள். எல்லாம் உன் பணக்கார அண்ணியை பற்றித்தான் என்றாள். ஐயோ அத்தை, என்னை பொறுத்தவரை அவள் எப்போதுமே வேலைக்காரிதான். அவளை ஒழித்து கட்டத்தான் தனியாக பிளான் போட்டு வைத்து விட்டேன். நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருங்கள், அது போதும் எனக்கு என்றாள். மதுமதி உதயிடம் பேசவே இல்லை. அவளை தவிர்த்து வந்தான். மதுமதிக்கு மனது வலித்தது. காலையில் லேட்டாகத்தான் மதுமதி எழுந்து ரெடியாகி கிச்சனுக்குள் வந்தாள். வாங்க மகாராணி, இப்போதுதான் நேரம் கிடைத்ததா என்றாள் ஜெயந்தி. அது ஒன்றுமில்லையத்தை, புது பணக்கார பாட்டி தாத்தா கிடைத்ததும் அவளுடைய பழைய காலம் மறந்துவிட்டது என்றாள் பிரியா. அதுவும் சரிதான் பிரியா என்றாள் ஜெயந்தி. கிருஷ்ணராஜ் குரல் கொடுத்தார். ஏய் ஜெயந்தி, பிரியா, என்ன பேசுறீங்க நீங்க? வாயை மூடுங்கள், இனி யாரும் என் மருமகளை எதுவும் சொல்லக்கூடாது என்றார். என்னது மருமகளா என்றாள் ஜெயந்தி. கிருஷ்ணராஜ் மதுமதியிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னித்து விடுமா, நான் உன்னை பாதி வழியிலேயே இறக்கி விட்டிருக்க கூடாது என்றார். பரவாயில்லை மாமா, நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்காதீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி செய்ததால் தான் எனக்கு என் பாட்டி தாத்தா கிடைத்தார்கள். கெடுதலிலும் ஒரு நல்லது நடந்துள்ளது என்றார். மதுமதி இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஜெயராணி, அடடா, என்ன இது, மாமனாரும் மருமகனும் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், என்னங்க திடீர்னு ஏன் இந்த மாற்றம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அது ஒன்றுமில்லை ஜெயராணி, மதுமதி யாரும் இல்லாதவள், வேலைக்காரி. அதனால் அப்போது என் மனம் அவளை மருமகளாக ஏற்க மறுத்தது. ஆனால் இப்போது அவள் நம்மை விட பணக்காரர் என்றாள். ஏங்க உங்க புத்தி இப்படி இருக்கு? அவளின் குணம் ஒன்றே போதும், பணம் என்பது எப்போதும் யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கும் என்று திட்டினார். இப்போதுதான் என் மருமகளின் குணத்தை நான் முழுவதுமாக பார்க்கிறேன். நான் செய்த தவறில் கூட நல்லதை மட்டும் பிரித்து பார்க்கிறாள். அவள் ஒரு அன்னப்பறவை என்று மதுமதி பற்றி பெருமை பேசினார். போதும் போதும், என் மருமகளை ரொம்ப புகழாதீங்க என்று பேசினார் ஜெயராணி. ஜெயந்திக்கும் பிரியாவிற்கும் தங்கள் மேல் யாரோ மிளகாய் பொடியை தூவது போல் எரிச்சலாக இருந்தது. ஜெயந்தி பிரியாவை தனியாக வரும்படி செய்கை செய்தார். உதய் காலை உணவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி சென்று விட்டான்.
சண்முகராஜ் வசந்தியை திட்டி தீர்த்தார். ஏண்டி உன் புத்தி இப்படி இருக்கு? அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். தனக்காக உறவுகள் இல்லை என்று எல்லோர் வாயிலும் விழுந்து அவளாகி போனாள் மதுமதி. ஏன் என்னிடம் கூட சொல்லவில்லை நீ என்றார். பணத்தாசை உனக்கு எப்போது இருந்து வந்தது என்றார். விஷ்ணுவும் தன் தாயை அதே போல் கேள்வியைத்தான் கேட்டான். ஏங்க போதும் நிறுத்துங்க, என்ன பேசுறீங்க? நீங்களும் உங்க பையனும். எனக்கு பணத்தின் மேல் எந்த ஆசையும் இல்லை. உதயை போல் என் மகனும் இந்த வீட்டில் மதிக்கப்பட்டு இருந்தால் நான் ஏன் இப்படி நடந்து கொள்ளப் போகிறேன்? எனக்கு என் மகனின் மதிப்பும் வளர்ச்சியும் தான் முக்கியம். என் பையனுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றாள் வசந்தி. உன்னை எல்லாம் தீர்த்தவே முடியாது என்று சொன்னார் சண்முகராஜ். ஜெயந்தி அத்தை மாதிரி இருக்கிறீர்கள் அம்மா. எனக்கு உங்களை பார்ப்பதற்கே பிடிக்கவில்லை என்றான் விஷ்ணு. டேய், நான் இதையெல்லாம் உனக்காகத்தான் செய்தேன். நீயே என்னை இப்படி பேசுகிறாயே என்றாள் வசந்தி. விஷ்ணுவிற்கு தன் தாயை நினைத்து கோபம்தான் வந்தது. அம்மா, நானும் இந்த வீட்டு பிள்ளைதான். எனக்கு என்ன இங்கு மரியாதை குறைவாக உள்ளது? எல்லோரும் என்னை நன்றாகத்தான் நடத்துகிறார்கள். ஏன் என் அண்ணன் உதய் நான் எதை கேட்டாலும் அதை அப்படியே செய்து விடுவார். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? பாசம் ஒன்று மட்டுமே போதும் அம்மா. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதுதான் இந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய பலம். அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் என்றான். ஜெயந்தி பிரியாவை தனியாக அழைத்து பேசினார். என்ன பிரியா, இந்த கிருஷ்ணராஜ் அண்ணன் நொடி பொழுதில் மனம் திரிந்து விட்டாரோ? இனி அவளை இங்கிருந்து துரத்த முடியாதா என்றாள். ஏன் முடியாத அத்தை? பெரியப்பா வேண்டுமானால் மதுமதியின் சொத்துக்காக அவளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் அவளை விடுவதாக இல்லை. எனக்கு அண்ணி என்றால் அது நான் சேப்பாவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். மதுமதியை இங்கிருந்து துரத்த முடியாது. ஆனால் அவள் கதையை முடித்து விடலாம் அல்லவா என்றாள் பிரியா. முடியுமா பிரியா என்று கேட்டார் ஜெயந்தி. அத்தை, அதற்கான ஏற்பாடுகளை நான் முன்னதாகவே செய்துவிட்டேன். என்ன ஒன்று, பணம் தான் பற்றாக்குறையாக உள்ளது என்றால். கொஞ்சம் பொறு பிரியா என்று ஜெயந்தி அவளுடைய நகைகளை கலற்றி கொடுத்தார். இதை வைத்து பணத்தை ஏற்பாடு செய்து கொள். எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றாள் ஜெயந்தி. அடி பாவிகளா, கொலைக்காரிகளாகவே மாறிவிட்டீர்களா நீங்கள் இருவரும் என்று அந்த கடவுளை நினைத்திருக்கும். அன்று மதுமதி மருத்துவமனைக்கு சென்று தலையில் உள்ள கட்டை பிரிக்க வேண்டும். அதற்காக உதய்க்கு கால் செய்தால், பல முறை முயற்சித்தாள். ஆனால் ஒரு முறை கூட உதய் போனை அட்டன் செய்யவில்லை. பின் விஷ்ணுவிற்கு கால் செய்தாள். போனை அட்டன் செய்தான் விஷ்ணு. என்ன அண்ணி, சொல்லுங்கள் என்றான். உங்க அண்ணனுக்கு நிறைய தடவை கால் செய்தேன், அவர் எடுக்கவில்லை. அதனால் தான் உங்களுக்கு அழைத்தேன் என்றாள். அண்ணி, அண்ணன் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறார். அதனால் போனை சைலண்டில் வைத்திருப்பார். அதனால் தான் எடுத்திருக்க மாட்டார். ஏதும் முக்கியமான விஷயமா? என்னிடம் சொல்லுங்கள், நான் அண்ணன் வந்ததும் சொல்லி விடுகிறேன் என்றான். ஆமாம் விஷ்ணு, ஹாஸ்பிட்டல் சென்று கட்டு பிரிக்க வேண்டும். நான் அவருக்காக காத்திருக்கிறேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். உதய் மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வந்தான். விஷ்ணு உதயிடம், அண்ணா, அண்ணி போன் பண்ணாங்க, உங்களுக்கு போன் செய்தார்களாம், நீங்கள் தான் எடுக்கவில்லை என்று எனக்கு அழைத்தார்கள் என்றான். எதுவும் சொன்னாளா என்றான். ஆம் அண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமாம் என்றான். ஐயோ, எப்படி மிரந்தேன் நான் என்று நினைத்தவன், மதுமதிக்கு கட்டுப்பிரிக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லி இருந்தாரே. விஷ்ணு, ஆபீஸை கவனித்துக்கொள், நான் சென்று வருகிறேன் என்று அங்கிருந்து தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வீட்டிற்கு வந்ததும் ஜெயராணை அழைத்து, அம்மா, மதுமதியை அழைத்து வாருங்கள் என்றான். அவள் இப்போது வீட்டில் இல்லை உதய். எங்கம்மா போனாள் அவள் என்றான். அவளுடைய மாமா, அதான் அந்த பையன் வசந்த் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போனான் என்றான். எப்போ என்றான். இப்போதுதான், ஒரு 15 நிமிடம் இருக்கும் என்றாள். அவளாகவே போனாளா அம்மா? இல்லை உதய், மதுமதி நீ வந்ததும் போகலாம் என்றுதான் சொன்னாள். ஆனால் நான் தான் அவளை அனுப்பினேன். நீ வருவதற்கு நேரமாகிவிட்டால் பின் மருத்துவர் சொன்ன நேரத்திற்கு அங்கு செல்ல முடியாது அல்லவா? அதனால்தான் என்றார் ஜெயராணி. சரிமா என்று உதய் ஹாஸ்பிட்டல் கிளம்பினான். மதுமதி விஷ்ணுவிடம் போன் பேசி வைத்ததும் வசந்த் வந்தான். மதுமதி, வாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்றான். இல்லை மாமா, அவர் இப்போ வந்து விடுவார் என்றார். ஏன், இந்த மாமா கூப்பிட்டால் நீ வரமாட்டியா என்றான். அப்படியெல்லாம் இல்லை மாமா, அவர் வந்து விடட்டுமே என்றாள். ஜெயராணி அங்கே வந்தார். ஏமா மதுமதி, அவன் வர எவ்வளவு நேரம்?
எவ்வளவு நேரமாக போகிறதோ என்னவோ. நீ உன் மாமா கூட போயிட்டு வா என்றால் மறுத்து ஏதும் பேச முடியவில்லை மதுமதியால். சரி என்று வசந்துடன் கிளம்பிவிட்டாள். காரில் போகும்போது மதுமதி முகம் வருத்தத்துடன் இருப்பதை கவனித்தான் வசந்த். ஏன் மதுமதி, ஏதோ மாதிரி இருக்க என்றான். ஒன்றுமில்லை மாமா என்றாள். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா சொல்ல வேண்டாம் என்றான். அது மாமா, எனக்கும் உதைக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் அவர் என்னிடம் சரியாக பேசுவதில்லை என்று அழுதாள். வசந்தின் தோளில் சாய்ந்து அழுதாள். தன் மதுமதி அழுவதை தாங்க முடியாமல் வசந்த் வருந்தினான். அழாதம்மா, அதெல்லாம் சரியாகிவிடும் என்று தலையை வருடி கொடுத்தான். இந்த அன்பில் காமன் இல்லை, காதல் இல்லை, தன் அக்காவின் மகள் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. பின் ஹாஸ்பிட்டல் சென்றடைந்தனர். கட்டு பிரிக்கப்பட்டது. சில பரிசோதனைகள் செய்தார் மருத்துவர். மருந்துகளை வாங்கி கொண்டிருந்தான் வசந்த். அதே நேரம் உதய் உள்ளே வந்தான். வந்தவன் மதுமதியின் அருகில் வந்து அவளுடைய கையில் தன் கையை கோர்த்து கொண்டான். மதுமதி பயந்து யாராக இருக்குது என்று திரும்பி பார்த்தாள். தன்னவன் என்று தெரிந்ததும் சற்று அமைதியானால். சாரடி, மீட்டிங் இருந்தது, அதனால்தான் போனை அட்டென்ட் பண்ண முடியல என்றான். பரவாயில்லங்க, அதான் இப்போது வந்து விட்டீர்களே என்றாள். வசந்த் மருந்துகளை வாங்கி கொண்டு வந்தான். வரும்போதே உதயை முறைத்து கொண்டே வந்தான். ஏண்டா, இன்று அவளை ஹாஸ்பிட்டல் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? பெரிய இவன் மாதிரி காதல் வசனம் எல்லாம் பேசுற. பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கிறதா உனக்கு என்றான். மாமா, ஏன் இப்படி அவரிடம் கோபப்படுகிறீர்கள் என்றாள் மதுமதி. மதுமதி, நீ வாயை மூடு. இவனை எல்லாம் இப்படித்தான் கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை இவன் கவனிக்க மாட்டான். அவனுடைய குடும்பத்தில் உன்னை வேலைக்காரியாக தானே வைத்திருந்தான். இப்போதும் அதே நினைப்பில் தான் இருக்கிறான் போல என்றான். உதய்க்கு கோபம் வந்தது. வசந்தை திட்ட ஆரம்பித்தான். டேய், போதும், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போற. கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இரு. இல்லனா என்னடா, என்ன அடிப்பியா என்றான். இருவரும் இங்கே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மதுமதி அப்போது மயங்கி கீழே விழப்போனாள். அதற்குள் உதய் அவளை தாங்கி பிடித்தான். டேய் விடுடா என் மதுமதியை என்றான் வசந்த். என்ன உன்மதியா? அவள் என் மனைவி, அதாவது மதுமதி உதயகிருஷ்ணன் என்றான். என் மனைவியை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் என்றான். மருத்துவர் அந்நேரம் அங்கு வந்தார். ஐயோ, மதுமதிக்கு என்னவாயிற்று என்றார். அப்போதும் இருவரும் சண்டையை நிறுத்தவில்லை. மிஸ்டர் உதய் என்று வேகமாக கத்தினார். இருவரும் அமைதியானார்கள். உங்கள் சண்டையை நிறுத்துங்கள், முதலில் மதுமதியை கவனியுங்கள் என்றார். பின் மதுமதியை பரிசோதித்த டாக்டர், மதுமதி ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு சத்தான உணவுகளை கொடுக்குமாறு அறிவுறுத்தி விட்டு சில மருந்துகளை கொடுத்தார். பின் மதுமதி கண் விழித்தாள். மதுமதியை அழைத்து கொண்டு காரை எடுத்தான் உதய். வசந்த் இதையெல்லாம் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். மதுமதியோ தன் கண்களாலேயே வசந்திடம் மன்னிப்பு கேட்டாள். வசந்த் சரி என்று மட்டும் தலையை ஆட்டினான். உதய் காரை எடுத்தான். வரும் வழியில் மதுமதி அமைதியாகவே வந்தாள். ஏண்டி அமைதியாக இருக்க என்றான். நீங்கள் தான் என்னிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டீர்கள் என்றாள். சாரிடி என்றான். எனக்கு பசிக்குது உதய் என்றாள். அங்கு இருந்த தள்ளுவண்டி கடையின் ஓரமாக காரை நிறுத்திவிட்டு அவளின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு கீழே போய் இறங்கி கையில் இட்லி தட்டுடன் வந்து கொண்டிருந்தான். அப்போது வேகமாக வந்த லாரி ஒன்று மதுமதி இருந்த காரை இடித்து தூக்கி எறிந்தது. உதய் மதி என்று கத்திக்கொண்டே அருகே சென்றான். மதுமதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. தொடரும் உறவுகளே, நிறைய பேர் படிக்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க.